வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். நீண்ட இடைவெளி, கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு காணொலிகள் கொடுத்து. இந்த காணொலியில ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா, கொஞ்சம் என்னை, அதாவது சித்தர் வழியில் இருக்கிறவங்க எல்லாம் பொதுவா ஞானத்தை தேடி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சித்தர்கள் சொல்ற ஒரு விஷயம், உன்னை நீ அறிந்து கொள் அப்படிங்கிறது தான். தன்னை நாம் அறியாமலே இறைவனை தேடுவது என்பது எனக்கு தெரிஞ்சு அதுல there is no use. அதனால முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நமக்கு இருக்கிற அந்த அட்டாங்க யோகத்துல முதல்ல இயமம் நியமம் இதெல்லாம் நாம கடைபிடிக்கணும். நாம கடைபிடிக்காம அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதுல அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால அது சம்பந்தமா கொஞ்சம் ஆழ்நிலை தியானம் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. தன்னை அறியும் ஒரு விஷயத்துக்கு இந்த விபாசனா அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஒன்று, 10 நாள் கோர்ஸ் ஒன்று. ஸோ அதை நான் போய் அதுக்கான ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கில் தான் இருக்கேன். அங்கே ஜாயின் பண்ணி ஒரு 10 நாள் தன்னை அறிந்து கொண்டு, நான் யார் என்பதை அறிந்து கொண்டு, என்னுடைய பயணம் என்ன, சரியாக தான் போயிட்டுருக்கோமா, உண்மையிலேயே நம்ம அந்த ஆன்மீகம் என்பது எப்படி நம்ம விதைக்கணும், இந்த மக்கள் மத்தியில் எப்படி விதைக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களுக்கு நான் அதுக்கு ஆயத்த பணிகளில் நான் ஈடுபட்டு இருக்கேன். அதனால தான் தொடர்ந்து நான் உங்களுக்கு காணொலி கொடுக்க முடியல. ஸோ நேற்று தஞ்சாவூர் போயிட்டு வர ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. தஞ்சாவூர்ல நேற்று நேபாள சுவாமிகள் அவங்களுடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு நான் தரிசனம் செய்துட்டு வந்தேன். கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அவருக்கு குரு பூஜை நடந்தது. என்னால் அங்கே போய் கலந்து கொள்ள இயலவில்லை. மயிலாடுதுறையில் இருக்கும் திரு இளங்கோவன் அவர்கள் எனக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் என்னால் அங்கே சென்று போய் தரிசனம் செய்ய இயலவில்லை. அதற்கு ஈடாக நேற்று 5ஆம் தேதி ஒரு 5 நாள் கழிச்சு அவருடைய தரிசனத்தை நேபாள சுவாமிகள் அவங்க போய் தரிசிட்டு வந்தேன். விடிகால ஒரு 6 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் வச்சுங்க. 6ல இருந்து ஒரு 7 மணி வரைக்கும் நல்ல ஒரு தரிசனம். யாருமே இல்லை, நான் மட்டுமே நின்று தரிசித்த அந்த பெரிய ஒரு விஷயம். அவருடைய அழைப்பு இல்லாமல் நம்ம அங்கே போக முடியாது. ஸோ நேபாள சுவாமிகள் அப்படின்னு பார்த்தா, அவர் மிகப்பெரிய ஒரு மன்னர், நேபாள மன்னர். தன்னுடைய எல்லாமே செல்வ சுகங்களை எல்லாம், சொத்து சுகங்களை எல்லாம், மாட மாளிகை கூட கூபுரங்கள் அத்தனை செல்வங்களையும் உதறி தள்ளிவிட்டு சித்தர் மார்க்கத்துக்கு வந்த மிகப்பெரிய ஒரு ஞானி அவர். அப்படி நேபாளம் எங்க இருக்குது, தஞ்சாவூர் எங்க இருக்குது, அப்படி நடந்து கிடந்தெல்லாம் அப்படி இப்படியோ பல மார்க்கங்கள்ல எங்க ஒரு காட்டுக்குள்ள இருந்தார். இப்ப நீங்க பாக்குற இந்த ஜீவசமாதி தான் ஒரு காலத்துல காடா இருந்தது தஞ்சாவூர்ல. அப்படி தஞ்சாவூர்ல அந்த இடத்துல காட்டுக்குள்ள ஒரு நிர்வாண கோலத்தில், அதாவது அவதூத நிலையில இருக்கும் பொழுது அவருடைய ஜடாமுடி பார்த்தீங்கன்னா கால் தரையில படுமா. அவ்வளோ புகைப்படம் உங்களுக்கு கொடுக்குறேன். அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அப்போ அவ்வளோ ஒரு ஜடாமுடியோட அவர் இருந்திருக்கிறார். அப்புறம் அங்க ஆன்மீக சுற்றுப்பயணம் செய்து எப்பப்போ வரும் நம்மளுடைய பாடகச்சேரி சுவாமிகள், பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள், அவங்க நிறைய உங்களுக்கு அவருடைய 6, 7, 10 பதிவுகளுக்கு மேல நான் கொடுத்துருக்கேன். நீங்க அவருடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம். அவங்க தஞ்சாவூர் வரும்பொழுது அப்போ இங்க ஒரு மகான் இருக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது, அப்படி யாருமே இல்லைங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இருக்கிறார் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லி, அப்புறம் போய் உள்ள போய் தேடி பார்த்தா ஒரு முள் புதற்குள்ள தனியா உட்கார்ந்து தவம் செய்ய இருக்கிறாரு. சோறு தண்ணி எல்லாம் எதுவுமே இல்லை. அது சித்தர் மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் எப்படி அந்த அன்ன ஆகாரம் உணவு எதுவும் இல்லாம எப்படி எல்லாம் அவங்க அந்த ஆழ்நிலை தியானத்துல இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்க எல்லாம் தெரியும். பிரபஞ்சத்தையே தன் உணவாக ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. அப்படி அவங்கள வெளியே கொண்டு அவங்கள மறுபடியும் குளிப்பாட்டி அவங்களுடைய சித்த நிலைகளை அறிந்த பாடகச்சேரி சுவாமிகள், அவர் பைரவ சித்தர் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சொல்லுவோம் இல்லையா, ஒரு தீட்சை சொல்லுவோம், பைரவ தீட்சை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பைரவ தீட்சையை இவருக்கு பேர் நேபாள சுவாமிகள், ராஜாராம் சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மௌன சித்தர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தஞ்சாவூர்ல ஒரு மௌன சித்தர் சொன்னா தெரியும், நேபாள சுவாமிகள், ராஜாராம் சுவாமிகள் என்பதை விட. தொடர்ந்து அவர்கிட்ட பாடகச்சேரி சுவாமிகள் பைரவ தீட்சை பெறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் பைரவ சித்தர் அப்படின்னே சொல்லுவாங்க. இன்னைக்கும் 100, 200 பைரவர்கள் வரவழைக்கணும் அப்படின்னா அவர் சொன்னார்னா உட்காருவாங்க. சாப்பாடு ஒரு 50 இலை அப்படின்னா அந்த 50 இலை பைரவர்களுக்கு உணவளிக்க வேண்டும்னா 50 இலைன்னா 50 பைரவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. 49 இருக்காது, 51 இருக்காது.
இப்போ 100 அப்படின்னா 99 இருக்காது, 101 இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அதே மாதிரி பைரவ சித்தர் என்கிற பாடகச்சேரி சுவாமிகளை போய் அழைத்துட்டு வர வேணும் அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு பைரவர்கிட்ட சொன்னா இவர் போய் அவர்கிட்ட போய் சொல்லிடுவாரு, அவரு வந்துருவார் வந்திருக்காங்க அப்படின்னு. இப்படித்தான் வந்து பைரவ சித்தர்ங்கிற ஒரு பட்டம் வந்து தீட்சையை வந்து கொடுத்தவர் ராஜாராம் சாமி, நேபாள மன்னர் ராஜாராம் சாமி. ஸோ அவருடைய பெரிய நீண்ட நெறிய வரலாறு அப்படின்னு ஒன்றும் பெருசா எங்கும் குறிப்பிடவில்லை. திரு அசோக்குமார் அவங்கள தான் நம்ம காலையிலேயே வந்து எங்களை ரிசீவ் பண்ணி 6 மணிக்கெல்லாம் ரிசீவ் பண்ணி கொண்டு போய் எல்லாம் தரிசனம்லாம் காட்டினாங்க. அவங்க தான் அந்த ஆலய அர்ச்சகராக இருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நேபாள ராஜாராம் சுவாமிகளுடைய அந்த ஜீவபீடத்தில் நீங்கள் ஏதாவது வேண்டுதல் பண்ணணும். ஏன்னா சும்மா அந்த கட்டடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன ஓட்டு கட்டடம் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ அது ஒரு காலத்தில் காடா இருந்தது, இன்னைக்கு வந்து அது வந்து அங்கங்க வீடுகளா மாறி போயிடுச்சு. அவருக்கு இன்னும் சின்ன ஒரு இடம், அந்த சமாதி மட்டுமே அவருக்கு நிரந்தரமாக இருக்குது. இப்போ இந்த சமாதியெல்லாம் எடுத்து கட்டணும், இன்னும் நிறைய ஏதாவது நீங்க அன்பளிப்பு செய்யணும் அப்படின்னா நீங்க நேரடியா திரு அசோக்குமார் அப்படி அவங்களுடைய நம்பர் இந்த இதில் கொடுத்துருக்கேன். என்னுடைய பின்னூட்டத்தில் உங்களுக்கு வந்திருக்கும். அதை நீங்க பண்ணி நீங்க அர்ச்சனைகள் இல்லை ஏதாவது பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், இல்லை உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் நான் வந்து திரு அசோக்குமார் மற்றும் இளங்கோவன் ஐயா அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா நான் வந்து தஞ்சாவூருக்கு முதல்ல கிளம்பும்போது விடிகால் நைட்டு 11 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், இந்த மாதிரி தஞ்சாவூருக்கு போகிறேங்கிற மெசேஜே சொல்கிறேன். அப்புறம் திரு இளங்கோவன் அவங்க வந்து அந்த அசோக்குமார் ஐயா அவங்க ஆலய அர்ச்சகர் இருக்கார்ல, அவங்கள்ட்ட சொல்லி காலையிலேயே வந்து ரெடி பண்ணிங்கன்னு சொல்லும்போது நானே போயிட்டேன். ஆட்டோ பிடிச்சிட்டு தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டேன். ஸோ இது எப்படி போகணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா, இல்லை தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸில் அதாவது பேருந்து மார்க்கமாக நீங்கள் போனீங்கன்னா தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டு, இல்லை வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் 2 இருக்குது. இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டு ஒரு இடம் இருக்கும், புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்ட் வழியாகவும் நீங்கள் வரலாம், புது பஸ் ஸ்டாண்ட் வழியாகவும் நீங்கள் வரலாம், ரயில்வே ஸ்டேஷன் வழியாகவும் நீங்கள் வரலாம். 3 இடத்துலேருந்து நீங்கள் மார்க்கமாக வரலாம். தஞ்சாவூர்லேருந்து இறங்கினவங்க அங்கேருந்து நீங்கள் சிஆர்சி பஸ் டெப்போ அப்படின்னு ஒரு இடம் கேட்கணும். அங்கே இன்னும் 2-3 சித்தர்கள் இருக்காங்க. இரும்பு தின்ன சித்தர், இன்னும் 2-3 சித்தர்கள் இருக்காங்க. அது அடுத்தடுத்த பயணத்தில் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போ நேபாள மன்னர்களுடைய அந்த தரிசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ நீங்கள் அங்கேருந்து சிஆர்சி டெப்போ வரும்பொழுது அங்கேருந்து நீங்கள் அந்த அசோக்குமார் ஐயா அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வழி கொடுத்துருக்கேன், இந்த கூகுள் மேப் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் மேப்பில் நீங்கள் அதை நீங்கள் எடுத்து நீங்கள் போகலாம். பக்கத்தில் தான், நடந்து போகிற தூரம் தான் அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து சிஆர்சி பஸ் டெப்போ அப்படின்னு இருக்குது. அது வந்து கரந்தை அப்படிங்கிற ஒரு இடம். தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு போகிற அந்த ரோட்டில் கரந்தை அப்படிங்கிற ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த கரந்தை அப்படின்னு இருக்குது. அந்த கரந்தையில் தான் வந்து அந்த சோழன் போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட பஸ் டெப்போ, சிஆர்சி டெப்போ அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். அங்கதான் தஞ்சாவூருடைய பஸ் எல்லாம் வந்து பேருந்து நிறுத்தம் அங்கதான் வச்சிருப்பாங்க அந்த டெப்போ. ஸோ அங்கே நீங்க போய் இறங்கி ஐயாவுடைய தரிசனத்தை நீங்கள் பெற்று வரலாம். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரம்மியமா இருக்கும். அது கொஞ்சம் நிறைய வீடுகளுக்கு மத்தியில எல்லாம் ஏழைப்பாளையங்க இருக்கிற வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல அவர் ஐயா இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு காடா இருந்தது, இன்னைக்கு அந்த மிகப்பெரிய ஒரு ஊரா மாறி இருக்கு. அந்த ஊருக்குள்ள அவரும் இருக்கிறார். நீங்களாம் அவங்களுக்குலாம் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒர்த்தபுளான ஒரு முக்கியமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த அன்னதானம்லாம் அந்த ஏரியா மக்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப புண்ணியமாக போகும் உங்களுக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து இந்த காணொலிகளை எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொடுக்குறேன். வரும் 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 10-12ஆம் தேதி வரைக்கும் நான் வந்து அந்த ஆழ்நிலை தியானத்துக்கு செல்ல இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து அங்கே போய் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், அந்த விபாசனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து நான் அவ்வப்போது எப்படி நான் போய் கண்ட அந்த அனுபவத்தை உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா உண்மையான ஒரு ஒரு ஆன்மீகம் என்பது தனக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லணும். அது மாதிரி இப்போ எனக்கு அந்த இதில் எப்படி தன்னில் எப்படி பயணிக்கிறது, உன்னுள்ளே நீ பயணித்தால் தானே அந்த இறைவனை காண முடியும். இங்கதான் இங்க வாசி குண்டலினி இல்லைன்னு சொல்றதெல்லாம் உள்ளதான். முதல்ல நாம அதுக்குள்ள போய் பயணிக்கணும், நாம யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும், நாமளுக்கு இருக்கிற அந்த கெட்ட வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதையும் கற்றுக்கொண்டு அதை உங்களுக்கும் சொல்ல இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதில் ரொம்ப பெருமிதம் கொள்றேன். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க, நிறைய பேர் சேரலாம்.
சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக ஒரு வாழும் சித்தரை அழைத்து உங்களோட தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுக்காக வாழும் சித்தருடைய அனுமதியை பெற்றாச்சு. வரும் இந்த ஜனவரி மாதம், அதாவது பொங்கலுக்கு பிறகு, ஏன்னா நான் இப்போ இடையில நான் இந்த ஒரு 15-20 நாட்களுக்குள் பண்ண முடியாது, ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபத்தை எடுத்து அவரை வரவழைத்து அங்கே அவர் அமர வைத்து விட்டு உங்களை எல்லாம் குடும்பத்தோடு நீங்கள் வந்து அவரை ஆசீர்வாதம் வாங்கணும். சித்தர்கள் திருவடி சேவா ட்ரஸ்ட் உறுப்பினர்களுக்கு. ஏன்னா அவங்க தொடர்ந்து நாம் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும். நிறைய அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஆலயங்களுக்கு ஆயில், இது மாதிரி எண்ணெய் மற்றும் அபிஷேக பொருட்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் அல்லாம திருப்பணி பண்றதுக்கு நிறைய பேருக்குலாம் கொடுத்துருக்கோம். இப்படி நிறைய வெளிப்புறத்தில் நாங்கள் வந்து பண்ணாலும் பக்தர்களுக்கு, அதாவது இந்த அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதுக்காக யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. ஸோ அவங்களுக்கும் நாங்க செய்யணும் இல்லையா, அறப்பணின்றது அவங்களுக்கும் செய்யறது தான். அதனால வாழும் சித்தர் கிட்டத்தட்ட ஒரு ராஜயோகி, குண்டலினி யோகம் தெரிந்த ஒரு சித்தர், இருப்பு நிலை தெரிந்தவர். குறிப்பா இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல திருவண்ணாமலை மற்றும் எல்லாம் தொப்பி அம்மாள் பாக்குறீங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இருப்பு நிலை தெரியாதவங்க. அப்ப இருப்பு நிலை தெரிந்தவங்க மௌனத்துல இருப்பாங்க. அங்கே பாத்தீங்கன்னா மௌன சித்தர்னு ஒருத்தர் இருப்பாரு. நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பேசவும் மாட்டாங்க. நான் என்னுடைய பயணத்துல நிறைய பேர் பாக்குறேன். ஒன்னும் இருப்பு நிலை தெரிந்தவங்க, இருப்பு நிலை தெரியாதவங்க. இருப்பு நிலை தெரிந்தவங்க உங்களுக்கு ஒன்றும் பேச மாட்டாங்க, அவங்க பாட்டில கம்மனி இருந்துருவாங்க. நம்ம போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதான், தரிசனம் மட்டும் பண்ணணும். இருப்பு நிலை தெரிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, 2 வகை. அதுல ஒன்று மௌனம், இன்னொன்று வந்து மௌனம் இல்லாதவர்கள். மௌனம் இல்லாதவர்கள் உங்களை இப்படி கையை மட்டும் காட்டி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் நம்ம பார்க்குறோம். தமிழகத்தில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 60 சித்தர்கள் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதுல எல்லாம் இருக்காங்க. அதில் வந்து இருப்பு நிலை தெரிந்தும் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அப்படி பார்க்க போனால் அதிலும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சித்தர்கள் நிறைய பேர் என்னன்னாக்கா ராஜயோகி மற்றும் குண்டலினி யோகின்னு கூட. அவர் உங்களுக்கு சித்தர்கள் திருவடி உறுப்பினர்களுக்கு தரிசனம் செய்வதாக அவர் வந்து வாக்குறுதி எனக்கு கொடுத்திருக்காங்க. விரைவில் வந்து அதற்கான ஆயத்த வேலைகள், இப்ப நம்ம போய் அங்கங்க போய் ஜீவசமாதி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம், அது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய நண்பர்களும் ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வாழும் சித்தரை ஒரு இடத்துக்கு அழைத்து வந்து ஒரு தரிசனம் கொடுப்பது என்பது யாரும் இது வரைக்கும் செய்யல. அதை நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதுக்கு ஏற்கனவே நான் சொன்ன சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையில் நீங்களா சேரணும் அப்படின்னா நீங்க சேரலாம். அதற்கான ஒரு இடம் எல்லாம் நாங்க வந்து அது தயார் நிலையில் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்க அந்த செங்கல்பட்டு தாண்டி ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். செய்யாறு, காஞ்சிபுரம் டு செய்யாறு வழியிலையும் ஒரு இடம் பார்த்துருக்கோம். ஸோ அங்கே வந்து ஒரு நிரந்தரமா அவருக்கு ஒரு குடில் அமைச்சு, அதாவது ஒரு ஆசிரம் மாதிரி அமைச்சு வாழும் சித்தர்கள் எல்லாம் அங்கு வரவழைத்து உங்களுக்கு எல்லாம் வந்து தரிசனம் குடும்பத்தோட நீங்க இப்ப வரும் அது டேட் அனௌன்ஸ் பண்றேன். அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்க தனிப்பட்டதில் இல்லை, நீங்க குடும்பத்தோட வந்து ஒரு நாள் முழுவதும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க இருக்கலாம். இருந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். உங்களுக்கு இருக்கிற நேரம் வரைக்கும் ஆசீர்வாதம் வாங்கலாம். மதியானம் அன்னதானம் பண்றதுக்கு யாராவது முன் வந்தா அந்த அன்னதானத்தையும் நாங்கள் வந்து சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை மூலமாக வர்றவங்களுக்கு எல்லாம் அந்த அன்னதானத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து சித்தர்கள் திருவடி அறக்கட்டளையின் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த அறக்கட்டளையில் விருப்பம்னா கட்டாயப்படுத்தலை, நான் நீங்க வந்து கட்டாயமா சேருங்கன்னு இல்லை சார். நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கான நிறைய இது மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து எனக்கு கொடுக்கலையே என்ன குன்னு நீங்களே பண்ணிட்டீங்க, எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லையானா நீங்க உங்களுக்கும் அனைவருக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்களும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையில் இணைந்து பயணித்து எல்லாத்தையும் நீங்க இப்ப இங்க மட்டும் நான் சென்னையில பண்றேன், அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்கள் இப்ப இன்னைக்கு சென்னையில நான் வந்து அரேஞ்ச் பண்றேன். ஒரு சேலம், ஒரு பக்கத்துல சேலம், ஒரு பக்கத்துல கோயம்புத்தூர், ஒரு பக்கத்துல திருச்சி, இப்படி எல்லா இடத்துல எங்கெங்கெல்லாம் எங்களால் வந்து இது மாதிரியான ஒரு மண்டபத்தை எடுத்து அவங்களை வரவழைத்து உங்களை எல்லாம் வரவழைத்து சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை அங்கத்தினர்களையும் உறுப்பினர்களையும் வரவழைத்து உங்களுக்கு குடும்பத்தோடு தரிசனம் செய்யும் அந்த வாய்ப்பையும் வழங்க சித்தர்கள் திருவடி ஆயத்தமாக இருக்கிறது. நீங்களும் அந்த இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ தொடர்ந்து சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை வந்து ஆதரித்து உங்களுக்கு அதுள்ள விடுங்க. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அப்படி போயிட்டு இருக்கு, 15 நிமிஷம் ஓடி வந்துச்சு. இன்னும் நேபாள மன்னருடைய வீடியோவும் உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன். இது தொடர்ந்து 40,000 சப்ஸ்கிரைபர்ல வந்து இந்த 5ஆம் ஆண்டு விழாவில் சந்தித்ததில் இருக்கு. ரொம்ப 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 சந்தோஷம். இது இன்னும் 50ஆ மாறணும், இன்னும் 1 லட்சமா மாறணும். இதெல்லாம் உங்க கையில தான் இருக்குது. தொடர்ந்து இந்த
காணொலியெல்லாம் மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து இந்த இது இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். தொடர்ந்து 1 லட்சத்தை நோக்கி எங்களுடைய பயணம் போயிட்டு சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளைக்கு வந்து ஆதரவு தரும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி கிட்டத்தட்ட 40,000 சப்ஸ்கிரைப்ல தாண்டி வந்துருச்சு. ஆதரவளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த ஒரு நன்றியை தெரிவிக்கிறதும் இல்லை, உங்களுக்கு நான் ஏதாவது சேவை செய்வேன். அப்போ நீங்கள் சித்தர்கள் திருவடி அறக்கட்டளைக்கு வந்தால் தான் நான் உங்களுக்கு செய்ய முடியும். ஸோ தொடர்ந்து இந்த ஆதரவளித்து வரும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதம். வணக்கம். ஆஃபீஸ் வந்துருச்சு. அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.